அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த அப்டேட் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அப்டேட்டாக 61வது அப்டேட்டில் 18ஆம் தேதி இரவு கடைசியாக ஒரு கிளைமேக்ஸில் உங்களுக்கு ஒரு குழு கொடுத்தேன் நான். ஒரு மறுவைத்த நபர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மூலிமா அடுத்த டார்கெட் வந்து நான் கிட்டத்தட்ட இவர் அடிக்க போகிறாங்க இன்னும் 2 நாளில் அப்படின்னு சொன்னாங்க. சம்பவம் நடந்து விட்டது. கரெக்டாக அதே மாதிரி இன்றைக்கி 2வது நாள் ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய தலைவர் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் தரப்பில் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி நியூஸை பார்த்தோன்னே என்னப்பா இது, அப்போ அந்த நபர் சொன்னது உண்மைதான் போல் அப்படின்னு நான் இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்தேன் நான். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அடுத்தடுத்த நகர்வுகள், யார் பக்கம் யார் சாதகமாக இருக்கிறது, கொஞ்சம் ஈரான் தரப்பில் கடுமையான எச்சரிக்கைகள், யூகே மீது எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அடுத்து அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட திண்டப்ப என்னவாக இருக்கும், அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக வழக்கம் போல் சொல்கிற டைலாக் தான். இந்த ஒரு பதிவுமே ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக தான் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வாங்க. மிகப்பெரிய ஒரு முக்கியமான பதிவு உங்களுக்கு நான் இன்றைக்கி அளிக்க போகிறேன் நான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய 61வது பதிவு நம்பர் சப்போஸ் யாராவது பார்க்காதீங்கன்னா போய் பாருங்கள். அப்டேட் நம்பர் 61 தான். எஸ், 61 அப்டேட்டில் கிளைமேக்ஸில் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். ஓப்பன் சோர்ஸ் மூலியமாகும் வெளியில் பொது வெளியிலே வந்து விட்டுருந்தாங்க. இன்னொன்று வந்து மறுவைத்த நபரும் கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்மாக ஒரு தகவல் வந்து ஆல்மோஸ்ட் அடுத்து வந்து ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய ஜென்ரல் கமாண்டரை வந்து தூக்க போகிறாங்க இன்னும் 2 நாளில். பெரிய அளவுக்கு லொக்கேஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொன்னார். எப்படிப்பா லொக்கேஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா, அவர் நிறைய குழுக்கள் கொடுத்தாரு. அவங்க பேட்சஸ், அவங்க வாட்ச், இது மாதிரி நிறைய வந்து 4-5 குழுக்கள் வந்து சொல்லியிருந்தார். நான் அப்போ உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஓப்பன் சோர்ஸ் மூலியமாகவும் கிட்டத்தட்ட ஒரு வெளியே ஒரு தகவல் மூலியமாக கிடைக்கிது. அடுத்த படுகொலை இவர் தான் வந்து மொசாத் கிட்டத்தட்ட எய்ம் வைக்க போகிறாங்க. சப்போஸ் இது நடந்ததுன்னா ஷாக் ஆகக்கூடிய தகவல். அவர் சொல்கிற தகவலை நம்பலான்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சரி, என்ன நடந்தது அப்படின்னா, இன்று காலையில் இப்போ ஜஸ்ட் நவ் இந்த வீடியோ பதிவு நான் 3:24 எடுக்கிறேன். 3 மணிக்கு ஈரான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணலாலும் இது வந்து இறந்தது உண்மை தான். ரெவல்யூட்டரி கார்டோட ஸ்போக் பர்சன் வந்து இறந்துருக்கிறார். கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த ஐஆர்ஜிசியினுடைய குவார்ட்டர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்காங்க. இவரோடு சேர்ந்து ஜென்ரல் ஒருத்தர் அகமடி அவர்கள் வந்து இழந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட அன்றைக்கி வந்து சொன்னது இந்த ஒரு இமேஜஸ் பார்த்துக்கோங்க. இந்த இமேஜஸில் வந்து லாஸ்ட்டு அவர் பேர் வந்து வஹிடி அப்படின்னு சொல்லுவாங்க. வஹிடி தான் அவங்க அகமடி அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவருக்கு வந்து 2 பேருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இராணுவ ஜென்ரல் அகமடி அவர்கள், அதாவது மிலிட்ரி அட்வைசராக இருக்கிறார். மேபி அவரும் இவரோடு இணைந்து, அதாவது இந்த ஸ்போக் பர்சனோடு இணைந்து கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. மேபி 2 பேரும் ஒன்றாக இருந்த சமயத்தில் தாக்கல் நடத்தினாங்களான்னு தெரியல. பட் ஆனால் ஸ்போக் பர்சன் இருந்ததாக அதிகாரப்பூர்வமாக ஈரான் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஜென்ரல் வந்து சப்போஸ் பிழைத்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ஒருவேளை அந்த லிங்க் மேபி ஓப்பன் சோர்ஸ்லேயே வந்து போட்டிருந்தாங்க. வெளியே ஓப்பன் சோர்ஸ்லேயே வந்து போட்டிருந்தாங்க. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரியே வந்து தூக்குறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து தூக்கிட்டு இருக்காங்க மொசாத் தரப்பில். இதே மாதிரி நான் இதுக்கு முன்பு வந்து லர்ஜானி அவர்களை வந்து எப்படி தூக்குனாங்க மொசாத் அப்படின்னு நான் சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து கதையை விடுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அது கதையெல்லாம் இல்லை. அது கரெக்டாக பார்த்தா இன்றைக்கி 2 நாள் அவங்க சொன்ன டேட்டு, சொன்ன டைம் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்னொரு ஆங்கிள் கூட என்னென்னா, இன்றைக்கி வந்து மொசாத்னுடைய சீஃப் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். ஆல்மோஸ்ட் ஐஆர்ஜிசியினுடைய காலம் வந்து நெருங்கி விட்டது, தலைவருடைய காலம் முழுமையாக நெருங்கி விட்டது. அப்புறம் வந்து பஜீத், அந்த பஜீத்னா அங்கே காவல்துறையை சொல்லுவாங்க. அந்த பஜீத்தினுடைய இன்டெலிஜென்ட்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இஸ்மாயில் அகமடி அவர்கள். அவர் தனியாக அந்த பஜீத்தினுடைய இன்டெலிஜென்ட் செக்ஷனில் இருக்கக்கூடியவர் வந்து இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த 2-3 தகவலில் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, மேபி ஜென்ரல் மிஸ் ஆகிருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஒரு சில சமயத்தில் எல்லாத்தையும் உண்மையாக சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பொதுத்தளத்தில் வந்து ஆள் மாற்றி கூட வெளியிடுவாங்க. அந்த பரபரப்பு அவங்களுக்கும் ரீச் ஆகணுன்ற மாதிரி. அப்போ டார்கெட்டை மாற்றி சொன்னோம் அப்படின்னா, அந்த
அவரு எய்ம் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிற ஆள தூக்குவாங்க. எப்பவுமே நீங்க காலங்காலமா நெறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் அடிப்படையில கூட ஒருவேள ராணுவ ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போக் பெர்சன தூக்கிட்டாங்களா? இல்ல பட்ஜெட்டினுடைய இன்டெலிஜென்ட் பெர்சன தூக்குனாங்களான்றது இந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்கு. ராணுவ ஜெனரல் மட்டும் எனக்கு டவுட்டா இருக்கு. நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்த தகவல்ல சொல்றோம். பட் ஐஆர்ஜிசியினுடைய அடுத்தடுத்த முக்கிய தலைவர்களை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறது ஈரான். நான் அன்னைக்கே ஒரு வார்த்தை சொன்னேன். ஈரான் அவங்க தலைவர்களை வந்து காக்க தவறிக்கொண்டே இருக்கிறார்கள். கேட்டா நெறைய சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து தலைவர்கள் முக்கியம் இல்ல. எங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர கூட நியமிச்சுருவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் அது ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு மேல பயம் வந்துரும். ஐயோ! நம்மள போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற பயம் வந்துரும். அடுத்து 3 தலைவர் நியமிக்கலாம். 4வது தலைவருக்கு வந்து பயம் வந்துரும். அவ்வளோதான் எங்களுடைய ஆப்பரேஷன் இன்னும் 2 வாரத்தில நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம்ன்ற மாரி இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. ஆனா ஈரான் தரப்புல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. இன்னும் 1 வருஷத்துக்கு உங்ககிட்ட பேச்சுவார்த்தைன்றது நீ எந்த கடையில நம்ப கிராமத்தால சொல்லுவாங்கல்ல, எள் அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எள் அளவு கூட கிடையாதுன்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு கூடுதல் தகவலா பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஒரு புது விஷயமா பார்த்தேன் நானு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்ச்சி அவர்கள் அங்க யுகேனுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார். ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பனா அனௌன்ஸ் பண்றாரு. நீங்க அமெரிக்காவுக்கு பேஸ் குடுத்தீங்கன்னா யுகே, நீங்களும் எங்களுடைய எதிரிகளோட இலக்குகளுக்கு உள்ளாக்கப்படுவீங்க. கண்டிப்பா நான் உங்களையும் அடிப்போம்ன்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் தகவல். F-35 என்ன ஆச்சு? அமெரிக்கா அமைதியா இருக்காங்க. இன்னைக்கு ஈரானுடைய பார்லிமென்ட்டுடைய ஸ்போக் பெர்சன் என்ன சொல்றாரு? நாங்க அடிச்சது F-35 இல்ல. ஈரானுடைய அமெரிக்காவுடைய கர்வத்த அடிச்சிருக்கிறோம். அமெரிக்காவுடைய அகங்காரத்த அழிச்சிருக்கிறோம். அமெரிக்காவுடைய கொழுப்ப அடிச்சிருக்கிறோம். இனி அவங்க வந்து வாலாட்டவே முடியாது. F-35 லாக்ஹீட் மார்ட்டினுடைய நிறுவனத்தினுடைய 30 வருட உழைப்பு. நெருங்க முடியாது. யாரும் தொட முடியாது. ஆஹா! ஓஹோ! ஐயஹோ! 100 மில்லியன் அப்படின்லாம் பயங்கரமா ஓடி ஓடி சேல்ஸ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு ஈரான் தரப்புல கிளைம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா தரப்புல இன்னும் உறுதி பண்ணல அப்படின்னா கூட, ஒரு சில ஃபர்ஸ்ட்டு தகவல் அடிப்படையில திடீர்னு சவுதி அரேபியாவுடைய எல்லை பகுதியில அந்த சின்லுக் ஹெலிகாப்டர் மூலியமா சம்திங் ஜோர்டன் வரைக்கும் நெறைய தேடி இருக்காங்க. சர்ச் ஆப்பரேஷன். ஒருவேளை அதிலிருந்து வேற ஏதாவது விழுந்ததா? இல்ல விமானங்கள் கிடைக்கிறதுக்காக தேடுனாங்களா? இல்ல எந்த அனௌன்ஸ்மென்ட்டுமே குடுக்கல. ஆனா ஃபர்ஸ்ட்டு CNN வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அது யுகேவுடைய பேஸ்ல போய் இறங்கிடுச்சுன்ற மாரி சொல்றாங்க. ஆனா இப்ப இன்னும் அடுத்த கட்ட தகவல் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது யுகே பேஸ்ல கூட போய் சேரல. பாதியிலே கொஞ்சம் விழுந்துருச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக ஆதாரங்கள் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறேன். ஈரான் வந்து உறுதியா சொல்றாங்க. 100% சொல்றாங்க. அடிச்சிட்டோன்றாங்க. இன்னும் அமெரிக்கா தரப்புல மர்மமாவே இருக்கிறாங்க. பார்க்கலாம். ஆனா கிட்டத்தட்ட இலக்க அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. இது மட்டும் சாதிச்சுட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து F-15 போர் விமானத்தை இழந்திருக்கிறாங்க. ஒரு 3 பக்கம் இழந்துட்டாங்க. இது F-15 இழந்தது கூட அது பழசுன்னு கூட ஓட்டிக்கலாம் அவங்க. பட் F-35 வந்து இழந்துருச்சு அப்படின்னா, அவங்களுடைய லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தோட பங்குகள் நாளையிலிருந்து யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா, டபால்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிக்கிடுங்க. குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டோட கர்வமே அதுதான். அது போர் விமானம் அடிக்கிறது வந்து சாதாரண விஷயம்லாம் இல்ல. அது ஒரு பெரிய ஒரு அட்டாக் தான் அது. பட் ஈரான் தரப்புல கிளைம் பண்ணியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 70, 80% வந்து நான் கன்ஃபார்மா தான் நினைக்கிறேன் நானு. இன்னும் ஒரு 20% மட்டும் பெண்டிங் இருக்கு. அந்த 20% என்னன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் நானு. பட் ஆனா நீங்க நம்பலாம். இப்போதைய நிலைமைக்கு ஆமா அடிச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க அமைதியாவே இருக்காங்க. மறுப்பு கூட அறிவிக்காம இருக்கிறாங்க. சென்காம் இன்னும் எதுவுமே சொல்லாம இருக்காங்கன்னாவே நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயம் தான். இதுக்கு முன்னன்னா கூட லைட்டா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூடுதல் தகவலா சொல்ல முடியும் அது. அதேபோல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியை நேத்தே அரசல் புரசலா சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இனி இந்த வரி மாதிரி வசூல் பண்ணலாமான்னு ஈரான் தரப்பில் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய பொருளாதார ரீதியாக அடி வாங்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா ஈரான் இப்போ ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு கப்பலுமே அந்த பக்கம் போகுது. தொடர்ந்து எல்லா நாடுகளுமே கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம். சீனா, இந்தியா, நம்ம இந்த பக்கம் ஸ்ரீலங்காலேருந்து எல்லாமே ஃபுல்லாகவே பெரிய அளவுக்கான கோரிக்கை வைக்கும்போது, ஒரு படகுக்கு அதாவது ஒரு பெரிய கப்பலுக்கு 17 கோடி அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பே பண்ணணுன்ற மாதிரி வந்து சொன்னதாக 2 பத்திரிகைகள் சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் டைம்ஸு இன்னொன்னும். பட் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கேட்டாங்கன்னா இன்னும் பெரிய அளவு கெட்ட பேர் வந்துடும். ஆனால் நிறைய கப்பல்லாம் வந்து ஃபுல்லாக ஹோல்டில் இருக்குது. என்னதான் ஐஆர்ஜிசி ஒப்புதல் கொடுத்தாலுமே நகர முடியாததுக்கான காரணம் என்னென்னா மேபி இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்தியா கூட 22 கப்பல் இருக்குது. 2 கப்பல் வர மாதிரி இருந்தது, அதையும் ஹோல்டு பண்ணிட்டாங்க. பர்மிஷன் கொடுத்தாலுமே நகர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது.
அதுக்குள்ளேயே 2, 3 பிரிவு இருந்து வாங்குறாங்களா, கேட்குறாங்களான்னு தெரியல. பட் அதனால அது கொஞ்சம் ட்ரபிளா தான் இருக்கு. அதனால தான் இப்ப ஐரோப்பா நாடுகள் இல்லன்னு ஒதுங்கி நின்றாலுமே, இல்ல நாங்க சேஃப் பேசேஜ் உருவாக்குவதற்காக கண்டிப்பா கப்பல்கள் அனுப்புறோன்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் எதுவும் எனக்கு கிளியராவே அவங்களுடைய ஐரோப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியாது. ஆனா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில இருக்கக்கூடிய நிறைய ஆயுதங்கள் அந்த பகுதியில இழந்திருக்காங்களான்னா, அந்த வரைபடம் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த கெஷம்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல அவங்களுடைய யுஏஇ மிசைல்ஸ் பங்கர் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்த வந்து 17 மார்ச்ல வந்து அடிச்சிருக்காங்க. அது இல்லாம ஐஆர்ஜிசியினுடைய நேவி பில்டிங் ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஐஆர்ஜிசியினுடைய நேவல் பேஸ் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல, இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய அவங்க இழப்புகள சந்திச்சிருக்கிறாங்க. பெரிய ஒரு ஹிட் அந்த இடத்துல. அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அடிக்கப்பட்ட ஒரு தாக்குதலுமே கூட. நான் என்ன சொன்னேனே தெரியல. குவைத் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாரி காலையில தான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா, நீங்க அனுப்பி விட்டாங்க. 2 ஏற்கனவே இந்த வரைபடத்தில பார்க்குறீங்க இல்லையா? மினா அல் அஹ்மதி ரிஃபைனரி இருக்கு இல்லையா? அம் அந்த ரிஃபைனரி சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இன்னைக்கு மறுபடியும் அடிச்சுட்டாங்க. அவங்க பாவம் ஏற்கனவே புரொடக்ஷன் யூனிட்ட கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. மறுபடியும் இந்த ட்ரோன அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு ஈரான் வந்து கிளைம் பண்ணுவாங்க. திடீர்னு நாளைக்கு வந்து இல்ல அது வந்து ஃபால்ஸ் ஃபிளாக்ன்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா, இவங்க காலையில சொல்லும்போதே 67வது வேவ்ல நம்ம 66வது அப்டேட் இது. 67வது வேவ்ல அமெரிக்காவுடைய பேஸ், அப்புறம் சவுதியில இருக்கக்கூடிய பேஸ், அப்புறம் இஸ்ரேலுக்கு ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க. குவைத்துக்குமே ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நேத்து நடத்திய தாக்குதல்லேருந்து இதுவரைக்கும் 8 எண்ணெய் கிணறுகள், கேஸ் ஸ்டேஷன் எல்லாமே ஹிட். அங்க இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஹைஃபால இருந்து, அப்புறம் சவுதியினுடைய அரம்கோ நிறுவனத்துல இருந்தும், அப்புறம் இந்த ஓரம் யுஏஇ, அப்படியே இந்த பக்கம் கத்தார்ல வந்து கிட்டத்தட்ட 2, அங்க குவைத்துல 2. ஸோ இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும்போது, திடீர்னு இப்போ மறுபடியும் கத்தார் அடித்திருப்பது என்பது, ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் ஒரு $2, $3 குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. ஒரு 113 இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சூழ்நிலையால ஏறுதா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு பெரிய ஒரு பிக் ப்ரொடக்ஷன் யூனிட்டே வந்து ஆல்மோஸ்ட் காலி. சவுதி அரேபியா என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக $180 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு போகுதான்னு தெரியல. பட் பக்ரைன் வந்து இன்றைக்குமே எங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்குன்றாங்க. இந்த இடத்துல அமெரிக்கா ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஈரானுடைய ஆயிலும் வாங்கிக்கலாம், எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஆயில் ஏற்றுமதியும் இந்த இடத்துல தடைகளை நீக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் வரும்போது அந்த விலை வந்து $140 வரைக்கும் போயிட்டு அப்புறம் எப்படி குறைஞ்சதுன்னா, ரஷ்யா வந்து 2 நாட்டு தேவைகளை வந்து சலுகை விலையில கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்க. வேர்ல்டுலேயே அதிகமாக தேவைப்படுறது வந்து ஒன்று அமெரிக்கா. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க தான் ஃபஸ்ட்டு கன்சம்ஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது அவங்க தான், அமெரிக்கா தான். அவங்களுக்கு வெனிசுலா இருக்குது, அவங்களுக்கு இஷ்யூ இல்லை. அடுத்து இந்தியா, சீனா, அப்புறம் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா அவங்களதே இருக்குது. அப்புறம் இந்தியா, சீனா தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரஷ்யா கிட்ட சலுகை விலையில வாங்கணும். $30 கம்மியாக வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த விலை வந்து ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சது. அப்போ அமெரிக்கா கொஞ்சம் கண்டுக்காம விட்டாங்க. இப்பயும் அதே சூழ்நிலை தான். நீங்கள் ஈரான் கிட்ட வாங்குங்க அப்படின்னா, ஈரான் வந்து இப்போ அவங்க பொருளாதார தேவைகளுக்காக இப்போ என்ன பண்ணுவாங்க, சீனாக்கிட்டேயோ இந்தியாக்கிட்டேயோ சலுகை விலையில் வந்து இனி கேட்பாங்க. இது மாதிரி வாங்கிக்கிறீங்களா, ஒரு $30 கம்மியாக கூட கொடுக்குறேன். ஏற்கனவே சலுகை விலைக்கு தான் சீனாவை ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தாங்க. யார், பொருளாதார தடையின் அடிப்படையில். அதனால் இப்போ பெசன்ட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் மீது இருக்கக்கூடிய தடையை முழுமையாக நாங்கள் நீக்குகிறோம். ஈரான் சாதாரணமாக தனது எண்ணெய் கப்பல்களை ஏற்றுமதி செய்து கொள்ளலாம், அவங்க பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம், எந்த தடையும் கிடையாது, செலோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி காலையில். அதனால் ஏதாவது மாற்றம் வருகிறதா, ஏதாவது குரூட் ஆயிலோட விலை குறைகிறதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த பகுதியை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் பேந்தர் அப்பாஸ் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா, அங்கே பெரிய அளவுக்கு மறுபடியும் ஈரானால் ரீகெயின் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த பேந்தர் அப்பாஸுடைய ஏர்க்ராஃப்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பதிவு. அதே போல் இன்றைக்கி ஜெருசலமை நோக்கி ஒரு பெரிய பாலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து அனுப்பியிருந்தாங்க. பட் அவங்க சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொன்னாங்க. பட் இன்னொரு பதிவு கூட உங்ககிட்ட காட்டுறேன் நான். அந்த டெப்ரீஸ், அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்த டெப்ரீஸ் விழுந்ததுன்னா எந்த அளவுக்கு விழும் அப்படின்றதையும் பாருங்கள். அந்த பதிவும் பார்க்க முடியுது. ஈரான் வந்து இன்றைக்கி சொல்லிட்டாங்க, நிறைய பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்காக மரைன் ஃபோர்ஸ் வருதுன்னு கேள்விப்பட்டேன். ராஜா, இதுக்காக தான் நாங்கள் 40 வருஷம் தவம் இருந்து காத்துட்ருக்கோம். எப்போ நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருந்தோம். இனி எங்கள் படை வீரர்கள் பார்த்துப்பாங்க. வாங்க ராஜா வாங்க,
இனி நாங்கள் பார்த்துக்கலாம், நாங்களாம் ஒத்தையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எங்ககிட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறை, எங்கள் ஆயுதங்களை அழித்து விட்டோம் என்று தொடர்ந்து கூவுகின்ற அமெரிக்காவே, இஸ்ரேலே ஒன்றை மட்டும் காதில் வாங்கி கொள்ளுங்கள். எங்கள் ஆயுத உற்பத்தியை உங்களால் ஒரு பொழுதும் நிறுத்த முடியாது, தடைபடவும் முடியாது. தொடர்ந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் போயிட்டு தான் இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அங்கே ரெட் சி கடல் பகுதியில் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் கீழே ஒரு கேபிள் லைன் இருக்குது பார்த்தியா, உலகத்தை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்டர்நெட் கேபிளுக்கு ஆபத்து அப்படின்னு ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம். அதை அடைக்க ஆரம்பித்தாங்கன்னா பெரிய சிக்கலாக வரும். ஏற்கனவே ஈரான் வந்து பதிலுக்கு எண்ணெய் கிணறுகள் அந்த நிலைகள் மீது அடித்ததுலேயே எல்லாமே ஆடி போயிட்டாங்க. இன்னும் அதை அடித்தாங்கன்னா இன்னும் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் ஈரான் எல்லா நிலைகளுக்கும் போக தயாராக இருக்கிறாங்க. நம்ம ஒரு 4 நாள் முன்னாடியே கிட்டத்தட்ட சொன்னோம், இந்த யுத்தத்தில் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனது அதிநவீன ட்ரோன்களை இழக்கிறாங்க. ஹெர்மஸ் 900 ட்ரோன் ஆல்மோஸ்ட் 10க்கு மேலே இழந்திருப்பாங்க. அவங்க 9B ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதுவுமே நிறைய இழந்துட்டாங்க. தொடர்ந்து இவங்க ஒரு நாளைக்கு 2-3 சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சார்ட்டோடு போட்டிருந்தேன். பட் எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி வந்து இஸ்ரேல் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், 10லிருந்து 15க்கு மேலே ஆல்மோஸ்ட்டு இழந்துட்டோம். அவங்ககிட்ட ஒரு 40-50 இருக்கான். ஆனால் அதில் 10லேருந்து 20 இழப்பு பெரிய இழப்பு தான்றாங்க. ஸோ முதல் முறையாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோனை நாங்கள் இழந்திருக்கோம். தொடர்ந்து ஈரான் வந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இனி அவங்க எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு உளவு வேலை பார்ப்பதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது என்று இஸ்ரேல் தரப்பில் சொல்லலனாலும் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி குறிப்புகள் வந்து தெளிவாக தெரிகிறது. அதை சுட்டுட்டு தான் இருக்காங்க. அதே போல் மற்றொரு பகுதின்னா இந்த அதான் லெபனான் பகுதி இருக்கு இல்லையா, லெபனான் பகுதியில் லிட்டானி ரிவர் அடித்தாங்க இல்லையா, அதுக்கான கிளியர் இமேஜஸ் பாருங்கள். ஹெஸ்புல்லா தொடர்ந்து நாங்கள் தனது பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்றதுனால அந்த தாக்குதல்களும் உள்ளே நுழையக்கூடிய தாக்குதல்களும் ரொம்ப எஸ்கலேட் ஆகுது. கொஞ்சம் ஹெஸ்புல்லா நடத்துகிற தாக்குதல்னால லெபனான் மறுபடியும் ஒரு மற்றொரு காசாவாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனால் திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்டாக அங்கே ஃப்ரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேராக எங்கே வராரு, இஸ்ரேல்கிட்ட வராரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. உடனடியாக அந்த போர் தாக்கல் நடத்துறதை நிறுத்துவதற்காக. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் நிறைய இருக்குங்க. இந்த ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் இஸ்ரேல் வந்து லெபனான் மீது தாக்கல் நடத்தும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த நெதன்யாகு அவர்களை வந்து கைது பண்ணுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்தாங்கல்ல, அப்போ அதில் என்ன சந்தேகம் இருக்குது, கைது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணார், வந்து விமான நிலையத்தில் இறங்கினார். போன வருஷம் நடந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலினுடைய காவல்துறை வந்து கிட்டத்தட்ட கைது பண்ணவே போயிட்டாங்க. கைது பண்ண போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த விமான நிலையத்துலேருந்தே நுழைய விடாமல் மறுபடியும் வேறு நீங்கள் விமானத்துலேருந்து வந்தீங்கன்னா உங்களை பிடிச்சிருவோம், மரியாதையாக போயிட்டு மிரட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் இங்கேருந்து அங்கே ஃப்ரான்ஸுடைய பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு முறையிட, பார்லிமெண்ட் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்க இஸ்ரேலுக்கு அந்த ஒரு மோதல் வந்து தொடர்ந்து இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட இஸ்ரேல் யாருனாலும் வரலாம், அந்த ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் வரவே கூடாதுன்னு கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆனால் மனுஷன் திடீர்னு வந்து சர்ப்ரைஸாக இறங்கியிருக்கிறாராம். எனக்கு என்ன கேள்வின்னா, நீங்கள் இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பிரயோஜனமே இல்லை. நீங்கள் நேராக ஹிஸ்புல்லா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா கூட ஏதோ ஒன்று நடக்கும். வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அங்கே போய் நடத்துறத விட்டுட்டு மறுபடியும் இங்கே இஸ்ரேல்கிட்ட வந்து பிடிச்சி உள்ளே வச்சிட போகிறாங்க. ஏற்கனவே ஃப்ரான்ஸ் மீது கொலகாரனில் இருக்கிறாங்க. இவர் போயிட்டு என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரோ தெரியல. ஒருவேளை ஏதாவது சமாதான பேச்சுக்கு வராரா, இல்லை வார்னிங் கொடுக்கறதுக்காக வராரா, என்ன நடக்க போகுது தெரியல. யார் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலுங்க ஹெஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க வரதுக்கான தயாராக இல்லை. அவங்க இப்போது நிலைமைக்கு அது எழுதி வைக்கப்பட்ட விதி, வேறு வழியே இல்லை. லெபனான் பாதி அவங்க இழந்தே ஆகணும். அது யாராவது ஒருத்தர் முடிவு எடுத்தே ஆக வேண்டியது தான். அது ஹெஸ்புல்லாவா இஸ்ரேலான்ற மாதிரியான தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இஸ்ரேலும் வந்து உள்ள நுழைய நிறைய இழக்கிறாங்க. தொடர்ந்து இது வரைக்கும் நுழைஞ்சதில் 7லேருந்து 8 டேங்கை வந்து கிளைம் பண்ணுறாங்க. மெர்காவா டேங்க் வந்து இழந்துட்டோன்றாங்க. இவங்க சொல்லலைனாலும் வீடியோ பதிவுகள் பார்த்தாவே தெரியுது, அடிச்சுட்டே இருக்கிறாங்க. வீரர்கள் கண்டிப்பாக 20க்கு மேலே இறந்துருப்பாங்கன்னு ஹெஸ்புல்லா தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து சாதாரண வேலைலாம் கிடையாது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் நீங்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் முயற போய் ஜெலன்ஸ்கி கிட்டே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க. அவங்க டீம் தான் பக்காவாக இருக்காங்க, பெரிய அளவுக்கு ஊடுருவுறாங்க, டெக்னாலஜியோடு உள்ளே போகிறாங்க, ட்ரோன் அனுப்புகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் இஸ்ரேல்
நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா நிறைய எழுந்துருவீங்களா அப்படின்ட்டு இன்னொரு ஆங்கிலையும் நம்ம நேரில் பதில் சொல்லிவிட்டு ஃபைனலாக அதாவது இந்த வீடியோ நிறைய பகுதியில் எத்தனை பேர் இறந்ததாக சொல்கிறாங்கன்னா அல் ஜசீரா சேனலில் நேற்று மார்ச் 19 வரைக்கும் பார்த்தோம்னா 1444 பேர் இறந்து போனதாகவும் 18,551 பேர் பக்கம் இன்ஜூர்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. மீதி எல்லாமே இஸ்ரேல் தரப்பில் 18, லெபனானில் வந்து 968 பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு நான் அடுத்த ஒரு குழுவுமே கொடுக்குறேன். இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வருகின்ற வாரங்களில் நடக்குதான்னு பாருங்கள். இன்றைக்கி சிஐஏ டைரக்டர் வந்து அவங்களுடைய செனட்டில் வந்து பெருசாக பேசினார். 440 கிலோ என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து கிட்டத்தட்ட 60% கிரேடு, அது சிவிலியன்ஸ் யூஸுக்காகலாம் கிடையாது, அது கண்டிப்பாக வைத்திருக்காங்கன்றது இன்னும் உறுதிப்படுத்திய தகவல் தெரிகிறது என்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அப்போ இந்த வரைபடத்தை உங்களுக்கு நான் தெளிவாக காட்டணும்னு விரும்புகிறேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காலைல சொல்லியிருந்தேன், ஏற்கனவே குர்தீஸ் ரீஜியன் உள்ளே வரதுக்கான அழைப்புகள் கொடுக்குறாங்க. பட் அந்த குர்தீஸ் ரீஜியனும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஏன் அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமாக தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஏன் ஈராக் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னா, அந்த ஈராக்கினுடைய எல்லை பகுதியிலிருந்து தெஹரனுடைய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் வந்து 466 கிலோமீட்டர். அந்த இடத்துல மட்டும் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா உள்ளே போய் தூக்கிடலான்ற மாதிரி ஒன்று. அதாவது ஒன்று பார்த்தோன்னா எபோ கிரவுண்ட்லேயே இருக்குது தெஹரன் வந்து. அடுத்தது வந்து ஹாம்டன் காம்ப்ளெக்ஸ். ஹாம்டன் காம்ப்ளெக்ஸில் வந்து அதுவும் எபோ கிரவுண்டில் தான் இருக்கும், 365 கிலோமீட்டர். அடுத்தது பார்த்தோன்னா ஃபர்டோ, உக்ரைனுடைய என்ரிச்மெண்ட் யுரேனியமுடைய என்ரிச்மெண்ட் பிளான்ட்டு உக்ரைனே வருது பாருங்கள், 450 கிலோமீட்டர் இருக்குது. அது கீழே வந்து நட்டான்ஸும் வந்து 568 கிலோமீட்டர் வந்து இருக்குது, அதுவுமே ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் இஸ்ஃபஹான் 587 கிலோமீட்டர். அதிகபட்சம் குவைத்தில் இருந்து 273 கிலோமீட்டர் இருக்குது புஷர். இந்த புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னா கத்தாரிலிருந்து 312 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம இனி வருகின்ற காலங்களில் கணிக்க வேண்டிய இடங்கள் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த என்ரிச் பண்ண யுரேனியத்தை வந்து அதுக்குன்னு ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கணும். அது சும்மாலாம் தூக்க முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட 2 டன் பக்கம் இருக்கும், 30 பில்லியன் சிலிண்டர் அளவுக்கான வெயிட்டு. ஸோ இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் அமெரிக்கா ரகசிய திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ற தகவல் ரகசியர் மூலமாகவும் ஒற்றர்கள் மூலியமாகவும் மறுவைத்த நபர்கள் மூலியமாகவும் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. இது அடுத்த கட்ட திட்டமாக இருக்கலாம். ஓ நோஸ். இந்த சண்டை பொறுத்த வரைக்கும் வெற்றியா தோல்வியில் தான் முடியும், பேச்சுவார்த்தை என்பது கிடையவே கிடையாது. ஸோ 2 தரப்புலையும் ஆக்ரோஷமாக அடிக்கிறாங்க. வெறும் தாக்குதலை மட்டுமே நிகழ்த்தி ஒரு நாட்டுக்குள்ளார ரெஜிம் சேஞ்ச் வந்துட முடியுமா அப்படின்றது இன்னும் அந்த கேள்விக்குறிகளுக்கு ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஆனால் அமெரிக்கா எனக்கு எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இஸ்ரேல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, 100% தனது இலக்கை அடைஞ்சிருவோன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து அடுத்தடுத்த படைகளை உள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஆகிறாங்க இந்த தடவை அடுத்த கட்ட முயற்சி வந்து. ஆனால் கார்க் ஐலாண்டை கூடியவர்கள் நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களும் தயார் நிலையில் இருக்காங்க. இது இப்போதைய தகவல். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இருந்ததுன்னா அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். பட் இன்று இரவு பதிவு அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு நண்பர்களே, பார்த்து விடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.